Hi friends, welcome to Rehana Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டனும் அதுக்கான ஹோலும் எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் பட்டன் ஹோல் வந்து மிஷின்ல தான் ஸ்டிச் பண்ணுவோம். கையில வந்து ஸ்டிச் பண்ண வராது அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு நம்ம குர்தீஸ்லலாம் அந்த பட்டனும் ஹோலும் வைக்காமலே விட்டுருவோம். ஈஸியா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே பட்டன் ஹோலோ வைக்க போகிற ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட்டனும் ஹோலோ ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பட்டி வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போது ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று 2 பீஸ் இருக்கும் இல்லையா. பட்டன் வைக்கிற சைடு ஒன்று, பட்டனோட ஹோல் வைக்கிற சைடு ஒன்று 2 பீஸ் இருக்கும். ஸோ இப்போ பட்டன் வைக்கிற சைடு எடுத்துக்க போகிறேன். பட்டன் எந்த சைடு வைக்க போகிறீங்களோ அதுக்கு 2 இன்ச் அகலம் இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சிருக்க ட்ரெஸ்ஸோட லென்த்து, நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்தில் பட்டன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த லென்த்துக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு வித் இருக்க கிளாத்து. அதுவே நீங்கள் பட்டனோட ஹோல் வரும் இல்லையா, அது வைக்கிற இடத்துக்கு வந்து 2 இன்ச்சு அதே வித் இருக்க கிளாத்து அதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அது வந்து 2 பீஸாக இருக்கணும். இந்த மாதிரி நான் 2 பீஸாக எடுத்துருக்க பாருங்க. ஸோ பட்டனோட ஹோல் வைக்கிற இடத்துல 2 பீஸாக நம்ம கிளாத் எடுத்துக்கணும். ஸோ பட்டன் வைக்கிற இடத்துல 1 பீஸு, பட்டன் ஹோல் வைக்கிற இடத்துல 2 பீஸு கிளாத்து. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டன் வைக்கிறதுக்கான பட்டி வந்து ஒரு பட்டி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து கரெக்டான சைடு, கீழே வந்து பேக் சைடு இருக்குது. ஸோ பேக் சைடு இந்த மாதிரி கீழே வந்து நம்ம பட்டி இந்த மாதிரி கீழே வச்சு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு இந்த பட்டியையும் இதையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த பட்டி பீஸை வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். ஸோ ஃப்ரண்ட் சைடு திருப்பும் போதே இங்கே ஜாயின் பண்ண இந்த பிசிறு கிளாத் எல்லாம் ஒரே சைடு இந்த மாதிரி படியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து பாதியாக மடித்து நம்ம அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த தையல் தெரியுதுல, அதுக்கு மேலே இந்த 1/4 இன்ச்சுக்கு மடித்த கிளாத்தை அப்படியே வச்சு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் கீழே வரைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மடிச்சு போட்ட கிளாத் வந்து ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரும்போது அதே மாதிரி 1/4 இன்ச்சு இந்த பிசிறு பீஸை உள்ளே மடித்து அப்படியே அந்த தையலுக்கு மேலே அப்படியே நம்ம அந்த ஜாயின் பண்ண தையல் தெரியல அதுக்கு மேலேயே இந்த மடித்த கிளாத்தை வச்சு அப்படியே ஓரத்தில் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு கீழே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம பட்டன் வைக்கிறதுக்கான பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எந்த இடத்துல பட்டன் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல பட்டன் வச்சுக்கலாம். இப்போ பட்டனுக்கான ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கான பட்டியை செட் பண்ணணும் இல்லையா. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 பட்டி எடுத்திருப்போம். ஸோ அந்த 2 பட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு பட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இருக்கும் இல்லையா. ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பட்டி எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த பட்டிலையும் அதே மாதிரி பேக் சைடு திருப்பிக்கிட்டு ஒரு சைடு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கான பட்டியில் 1/4 இன்ச்சு பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் ஓரத்தில். இப்போ வந்து இந்த 2 பீஸ்லேயும் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டான சைடு ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி பேக் சைடு அந்த பிசுறு தெரிகிற மாதிரி பேக் சைடு வச்சுக்கிட்டு இப்போ நான் லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பட்டனோட ஹோல் வேணுமோ அந்த இடத்துல கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த பட்டன் வைக்க போகிறீங்களோ அந்த பட்டன் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் ஹோல் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி அந்த பட்டன் வச்சுட்டு அந்த பட்டனோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டன் வந்து ஈஸியாக போகும். கீழே வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு பட்டன் வைக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த பட்டனை வச்சு அதோட அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இதே மாதிரி பட்டனை வச்சு அப்படியே மேலேயும் கீழேயும் கரெக்டாக எந்த இடத்துல அந்த பட்டன் நிற்கிதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஹோல் வச்சா போதும். ஸோ அது கீழே நான் எதுவும் ஸ்டிச் பண்ண மாட்டேன். இப்போ மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த இடத்துல மார்க் இருக்கு இல்லையா, 3/4 தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே இந்த மாதிரி 3/4 ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே இந்த ஊசியையும் நூலையும் வெளியில் எடுத்துடுறேன். இங்கே தையல் போட்டு நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நடுவில் வந்து நம்மளுக்கு கேப் வரணும். அந்த பட்டன் வச்ச இடத்துல கேப் வரணும். அதுக்கப்புறம் அது கீழே ஒரு மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா அந்த பட்டன் முடிகிற இடத்துல. ஸோ அந்த இடத்துல இதே மாதிரி 3-4 தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிக்கணும். 3-4 தையல் போட்டுக்கிட்டேன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க் வரைக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு 3-4 தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஊசியையும் நூலையும் வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பட்டனுக்கான அந்த ஹோல் கொடுக்கணும். ஹோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கிங் கிட்ட வந்து திருப்பியும் 3-4 தையல் போட்டுட்டு
அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போடணும், கீழே வரைக்கும் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இப்போ மார்க்கிங் வருதா இந்த இடத்துல திருப்பியும் பேக் ஸ்டிச் 3-4 டைம் போடணும். நம்ம ஊசியையும் நூலையும் வெளியில் எடுத்துட்டு அந்த கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே 3-4 தையல் பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். பட்டனோட ஹோலோட மார்க்கிங்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் அந்த ஹோல் கொடுத்தேன் இல்லையா, ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த த்ரெட்டு வந்து இருக்கும் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் த்ரெட்டு தெரியும். ஸோ அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஹோல்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேக் சைடு தானே இந்த பீஸ் வச்சுருக்கேன், இது வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு, இங்கே பார்த்தா இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வரும். ஸோ போட்ட தையல் வந்து சென்டரில் வர மாதிரி இந்த பீஸையும் ஒன்றா வச்சுக்கிறேன். இந்த மடிப்பு இருக்க பீஸையும் ஒன்றா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் நம்ம இப்போ தையல் போட்டோம் இல்லையா, சென்டரில் வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும்னாலும் அயன் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணாமல் விட்ட இடத்துல இப்படியே ஹோல்ஸ் வரும். ஸோ இந்த ஹோல்ஸ் தான் நம்ம பட்டனுக்கான ஹோல்ஸ். இப்போ நம்ம இந்த பாடி பீஸ் எடுத்துக்கணும். எந்த பீஸில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுமோ அந்த பீஸ் எடுத்துட்டு ஒரு சைடு பீஸை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, நம்ம மடித்த பிசிறு சைடு இருக்கு இல்லையா, அந்த பிசிறு சைடை நம்ம பாடி பீஸோட 1/4 இன்ச்சு கிளாத்து இந்த மாதிரி உள்ளே விட்டுடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா, பட்டி கிளாத்து, அந்த பட்டி கிளாத்தை அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம பாடி பீஸும் ஜாயிண்ட் ஆகிடும், அது கூட பட்டன் ஹோல்கான அந்த பட்டியும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு நம்ம வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த பட்டனுக்கான ஹோல் வந்து நம்ம கரெக்டாக சென்டரில் வந்து இப்போ நம்ம கீழே அந்த எக்ஸ்ட்ரா பிசிறு இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத அப்படியே 2 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓப்பன் இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பட்டன் வந்து உள்ளே விட்டு நம்ம இப்படி போடணும். ஸோ பாருங்கள், நம்ம பட்டன் வந்து ஈஸியாக உள்ளே விட்டு வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம ஈஸியாக வந்து பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ இந்த பட்டன் ஹோல் வந்து நீங்கள் அப்படியே விடணும் அப்படின்னாலும் விட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ஒரு தையல் மாதிரி போட்டு அந்த ஹோல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஊசி நூல் எடுத்துக்கிறேன். ஊசி நூலில் டபுள் த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து இந்த ஊசியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்குள்ளேருந்து இந்த மாதிரி ஊசியை விட்டுட்டு திருப்பி கீழேருந்து விட்டு இந்த நூலை வந்து அந்த ஊசிக்குள்ளே விட்டு அப்படியே எடுக்கணும். நூலுக்குள்ளே வந்து ஊசி வரணும், அப்படியே ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே இருந்து அப்படியே ஒரு லைன் அளவுக்கு கேப்பில் அந்த ஊசியை விட்டுட்டு இந்த நூலை வந்து ஊசிக்குள்ளே இந்த மாதிரி விட்டு அப்படியே ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பட்டனோட ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் சுற்றி நம்ம இந்த மாதிரி நாட் போட்ட மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக ஷர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டனுக்கான ஹோல் அப்படியே ஒரு தையல் மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு லுக்கு வந்துடும். ஸோ இதை மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன் கையாலேயே. இப்போ நான் ஊசி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து பட்டனோட ஹோல் வந்து எப்படி பர்ஃபெக்டாக நம்ம நார்மல் மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பட்டனை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அழகாக அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிற்கும். இப்போ இந்த பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பட்டனோட ஹோல் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இப்போ பட்டன் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈக்குவலாக வரணும் இல்லையா, பட்டன் ஹோல் கிளாத்தை வந்து மேலே போட்டுட்டு அந்த ஹோல்க்கு ஈக்குவலாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழே அந்த மார்க்கிங் வீலும், ஸோ அந்த மார்க்கிங்க்கு சென்டரில் நம்ம பட்டன் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ பட்டன் வந்து நம்ம க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும் இன்டூ ஷேப்பில். ஸோ ஒரு டாட்லேருந்து க்ராஸாக இன்னொரு டாட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு டாட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாட்லேருந்து அந்த ஹோல் டாட்லேருந்து கீழே இந்த சைடு வந்து அப்படியே க்ராஸாக ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டனும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பட்டனும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பட்டனுக்கான ஹோலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இந்த பட்டன் வந்து அந்த பட்டன் ஹோல்குள்ளே போகுது, போய் நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பட்டனுக்கான ஹோலும் நார்மல் மிஷின் வச்சு கையாலேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரெஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.